ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் நமது ராசிக்கு அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் மாலை நேரத்தில் போயிட்டு சிவன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்துக்கலாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க, ராசி அதிபதி இருக்கிறார். மேலும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராகு புதன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கையாக சந்திர பகவான் வந்து இன்றைய தினம் அமைந்துள்ளாருங்க. இன்றைய தினம் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க. 2 கூடிய சூரியனும் 11 கூடிய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு நீங்க வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அற்புதமான வளர்ச்சிகளை அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருதுங்க. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சும்மாவே இருக்கக்கூடாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தன லாபம் உண்டுங்க. பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நேரம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நேற்று வரைக்கும் இருந்த சில சங்கடங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே இன்னைக்கு மாறிவிடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புதிதாக நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். அதன் மூலமாக நீங்கள் கெத்தான நல்ல ஒரு வாழ்வை வந்து அமைத்துக் கொள்ள முடியுங்க. புதிதாக அசைய சொத்துக்கள், அதாவது காலி இடம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்குவதற்கு இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அந்த மாதிரி அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒற்றுமையான சூழல் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் இருக்காதுங்க. அமைதியான குடும்ப வாழ்க்கைன்றதை அனுபவிப்பீங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகரிக்குங்க. நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. சும்மாவே இருக்கக்கூடாது. வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் நிறைந்த நாள்கின்ற தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு தேவையான முன்னேற்றகரமான பாதை என்ற தினம் புலப்படும். நிறைய விஷயங்கள் நீங்க உங்க வியாபாரத்துக்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கலாங்க. உங்க நண்பர்கள் கூட பழகும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய தினந்தோறுமான நடவடிக்கைகளில் ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்னைக்கு சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்காக பூர்ணமாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால இன்னைக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வேகத்தை நீங்கள் வந்து நம்ப தேவையில்லைங்க. விவேகம் அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. விவேகமாக செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும். இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கூடுதலான கெத்து கிடைக்குங்க. ஏன்னா உங்களது உயர் அதிகாரிகள் இன்றைய தினம் புதிதாக உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக அவர் நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சின்ன சின்ன சுற்றுலா நீங்கள் போகலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை குடும்பத்திலும் இருக்கிறது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் முழுமையான திருப்தியை வந்து நீங்கள் உணர முடியாமல் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வது காதல் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் மது, பீடி போன்ற போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். ஏன்னா உங்கள் காதலர் எந்த விஷயத்தில் வீக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக காதல் வாழ்க்கை வந்து இனிமையாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களுக்கான சுய மேம்பாடு திட்டங்களை நிறைய உருவாக்கி கொள்ளுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு
உங்களுக்கு நல்ல உயர்வு வந்து சேரும். உங்களுக்கே உங்கள் மீது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பணம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய புதிய உற்சாகமான சூழ்நிலையை இன்னைக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்க வீட்டில் திருவிழா போன்ற சில நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க டென்ஷன்லாம் காணாமல் போகும் நண்பர்களே. ஏதாவது முக்கியமான விசேஷம் நடக்குது அப்படின்னா நீங்க வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் கலந்துக்கணும். ஸோ அதில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்பட்ட சின்ன சின்ன பிணக்குகள் சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்கி விடுங்க. பழைய நினைவுகள் மூலமாக அதை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். எனவே மகிழ்ச்சியான தருணங்களை பழைய தருணங்களை வந்து உங்க வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையுடைய முக்கியமான மகிழ்ச்சி என்னன்னா குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் எந்த அளவுக்கு பழகுறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ குடும்பத்தை எப்படி அழைச்சிட்டு போறீங்க, எப்படி கூட்டிட்டு போறீங்க அப்படின்றதுலாம் உங்களுடைய சந்தோஷம் இருக்குங்க வாழ்க்கையில. அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அது உங்களுக்கு தெளிவாக புரியும். குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரமாதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் சும்மா இருக்காதீங்க. நிறைய விஷயங்களை நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேரத்தை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான வளர்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். அது நல்ல வகையில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் முக்கியங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கான வெற்றிகள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால புதிய நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உத்தியோக பணியில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா புதிய உயரதிகாரிகள் இன்றைய தினம் அறிமுகமாவாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய உழைப்பு போடுங்க. உங்கள் உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம், நல்ல மதிப்பு, செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள். உங்கள் மனசில் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.